Hello, hi guys. In this class we are going to discuss about molecular evolution. So molecular evolution in bioinformatics is very important topic. It is a fundamental for any biological data analysis. So conceptually you have to understand molecular evolution, and before that we have to know what is evolution. So first of all we will see what do you mean by evolution. Evolution it is a change in the heritable characteristics. Change in heritable characteristics. So what do we mean by that? Change in heritable characteristics. So that is in an organism or in a species or in a population, if the change that happens by appearance, and that change appears in appearance not by just morphologically but also from the hereditary. That means the changes that can be described in one generation, if it is observed in next generation, the same changes, we call it as a heritable change, right? And that heritable change is described in the process of evolution. So இதை தமிழில் சொல்லணும்னா பரிமாண மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பரிமாண மாற்றம்ன்றது எப்படி நிகழுது அப்படின்னா, ஏதோ ஒரு உயிரினத்திலேயோ இல்லை அந்த ஸ்பீசிஸ்லேயோ இல்லை அந்த கூட்டு உயிரினங்களிலேயோ நீங்கள் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சப்போஸ் நீங்கள் ஒரு உயிரினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்த ஜென்ரேஷன்லையும் அதே மாற்றங்கள் அதோடைய சந்ததியினருக்கும் ஏற்பட்டு அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதனால் ஏற்படுது? அது அதோடைய மரபணு மாற்றம். இப்போ மரபணுன்னு சொல்கிறோம், பட் ஜென்ரலாக சொல்லும்போது அது உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம். ஓகே, உள்ளே ஹெரிடிட்ரி சேஞ்ச். ஸோ பரிமாண வளர்ச்சி மூலமாக ஏற்படுகிற மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். So this is what we call about evolution. That is change in the heritable characteristics, where in biological populations. எங்க நடக்குதுன்னா biological populationsல நடக்குது. So we calling it as biological population. அதில் biological population வரும்போது அதில் இண்டிவிஜுவலும் வரும், ஸ்பீசிஸும் வரும். சரியா? இது எப்படி நடக்குது? For successive generations. For successive generations. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் எவல்யூஷன், பரிமாண வளர்ச்சி அப்படின்ற கோட்பாடு மூலமாக கொண்டாடுறோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் மாலிகுலர் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன், மாலிகுலர் எவல்யூஷன். ஸோ சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா எவல்யூஷனரி சேஞ்சஸ், இப்போ மேலே சொல்லப்பட்ட எல்லா எவல்யூஷனரி சேஞ்சஸும் இஃப் இட் ஹேப்பன்ஸ் இன் எ மாலிகுலர் லெவல் வி கால் இட் இஸ் அ மாலிகுலர் எவல்யூஷன். மாலிகுலர் லெவல் போது எதெல்லாம் நம்ம மாலிகுல்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏ, புரோட்டீன், மெயின்லி இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம மாலிகுலர் எவல்யூஷனில் டிஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் ஈவன் கார்போஹைட்ரேட் அதெல்லாம் கூட மாலிகுல்ஸாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். பட் யூ குட் நாட் சி த மேலே எவல்யூஷனில் என்ன சொன்னோம், ஃபார் சக்ஸசிவ் ஜென்ரேஷன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலையும் ப்ரோட்டீன்லையும் இந்த மாதிரியான ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் சக்ஸசிவ் ஜென்ரேஷன்ஸில் பார்க்க முடியும். அதுவே கார்போஹைட்ரேட்லேயோ லிப்பிட்லேயோ நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அப்போ மாலிகுலர் எவல்யூஷனில் மாலிகுலர் லெவலில் ஏற்படுகின்ற எவல்யூஷன், அந்த மாலிகுல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டிஎன்ஏவும் ப்ரோட்டீனும். அதனால தான் இது மாலிகுலர் எவல்யூஷன் சொல்கிறாங்க. நவ் வி வில் சி த ஆப்ட் டெஃபினேஷன் ஃபார் மாலிகுலர் எவல்யூஷன். மாலிகுலர் எவல்யூஷனா என்ன அப்படின்ற எக்ஸாக்ட் டெஃபினேஷனை இப்போ எவல்யூஷனில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச். எவல்யூஷன் அந்த இங்கிலீஷ் வேர்டு என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா இதுதான் டிஸ்கிரைப் பண்ணுது. ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சுன்ற வேர்டை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. எங்கே ஏற்படுகிற சேஞ்சு? இந்த சீக்வன்ஸ் கம்போசிஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இந்த சீக்வன்ஸ் கம்போசிஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ்னு சொல்லும்போது இந்த டிஎன்ஏவும் ப்ரோட்டீனையும் சாரும். சரி, டிஎன்ஏ as well as RNA also. Okay, DNA and RNA as well as proteins across generations. Across generations. இதை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பட் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இதுதான். ஸோ மாலிகுலர் எவல்யூஷன் என்ன? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த சீக்வன்ஸ் கம்போசிஷன் ஆஃப் cellular molecules such as DNA, RNA and protein across generations.
ஸோ இதுதான் மாலிகுலர் எவல்யூஷன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச், இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த சீக்வன்ஸ் கம்போசிஷன் ஆஃப் cellular molecules. What are the cellular molecules? Such as DNA, RNA and proteins across generations. ஸோ ஜென்ரேஷன்களை கடந்து அந்த மாற்றங்கள் வந்து நிலைப்பாட்டில் இருக்கணும். அதுக்கு தான் வந்து மாலிகுலர் எவல்யூஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ இது மூலமாக என்ன தெரியுது? ஸோ இது இப்போ உங்களுக்கு மாலிகுலர் எவல்யூஷன்னா என்ன அப்படின்றது டெஃபினேஷனாக உங்களுக்கு புரிய வரும். இப்போது இதை வந்து எதை பேஸ் பண்ணி இதை நடக்குது, எந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இதை நடக்குது அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் that happens for the molecular evolution கேட்டிங்கன்னா, there are two principles. First one is evolutionary biology. அதாவது இந்த பிரின்சிபல்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, மாலிகுலர் எவல்யூஷன் வந்து எந்த படிப்பை சார்ந்து நம்ம வந்து எந்த ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீல்டை எந்த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜியை பேஸாக வச்சு இதை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறது. ஸோ தட் இஸ் கால்டு பிரின்சிபல்ஸ். அதில் பார்க்கும்போது first one is evolutionary biology and the second one is population genetics. Evolutionary biology, population genetics. Evolutionary biology என்னும்போது உங்களுக்கு தெரியும், so it is the field of biology that studies the evolutionary processes which produce the life of diversity on earth. so இத மூலமா படிச்சு தான் நம்ம வந்து இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா லைஃப் டைவர்சிட்டியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற சேஞ்சஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட் ஸ்டடிஸ் த எவல்யூஷனரி ப்ராசஸஸ் தட் ப்ரொடியூஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் இன் எர்த். ஸோ டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாக்டீரியா டு ஹியூமன்ஸ், வாட் எவர் ஆர்கானிசம்ஸ் we see, we could connect all these organisms in the form of tree of life அப்படின்ற கான்செப்டை கொண்டாடுறோம். இந்த tree of life எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபீல்டு எதுனா எவல்யூஷனரி பயாலஜி. அண்ட் வாட் யூ மீன் பை population genetics? So for you guys, maybe some of you who doesn't know anything about evolutionary biology, starting from schooling you would have been studying, but what do you mean by population genetics? So in the same way, evolutionary biology வந்து subfield of biology ன்னு சொன்னோம். The population genetics is a subfield of genetics. And what is the population genetics means? It deals with the genetic differences within and between populations. Okay, genetic differences within and between populations, within and between populations. So இரண்டு இனங்களுக்கு இடையே அல்லது அதுக்குள்ளே ஏற்படுகின்ற மரபணு மாற்றங்களை தான் நம்ம என்ன படிக்கிறோம், பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ன்னு படிக்கிறோம். இரண்டு இனங்கள்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஒரு மெயின்லேண்ட் இருக்குது. ஐலாண்டு மெயின்லேண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு மாதிரி நினச்சிக்கலாம். ஸ்ரீலங்கான்றது ஒரு தீவு மாதிரி இருக்குது, தமிழ்நாடுன்றது ஒரு இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்குது. இப்போ வந்து ஒரே விதமான ஆர்கானிசம் வந்து ஒரு 1000 years பிஃபோர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு டீர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டீர் வந்து என்ன பண்ணுச்சு, 1000 years முன்னாடி அதே டீர் பாப்புலேஷன் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது. அது ஸ்ரீலங்கா அப்போ தான் பிரிஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. ஒன்று வந்து ஸ்ரீலங்கா ஐலாண்டில் போயிடுச்சு, இன்னொன்று வந்து மெயின்லேண்டில் இருக்குது. இப்போ 1000 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த டீராக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ அந்த டீரை போய் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து மாற்றங்கள் இருக்குது. ஸோ வி கால் தீஸ் as two populations, not as a two species. ரெண்டுமே புது ஸ்பீசிஸாக இன்னும் ஃபுல்லாக மாறலை, ஆனால் அதுங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பாப்புலேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்தியா சைனாவில் இருக்காங்க. இப்போ வந்து ஹியூமோசெப்பியன்ஸ் தானே, எல்லாருமே ஒரே ஸ்பீசிஸ் தானே, ஆனால் வேறு வேறு பாப்புலேஷன் தான் டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதே போல் தான் இதுவும். அப்போது இந்த ரெண்டு இனங்களுக்கும் ஒன்று அந்த இனங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த இரண்டு இனங்களுக்கும் இடைப்பட்ட ஏற்பட்ட மாற்றங்கள், இதை பற்றி படிக்கிறது தான் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ். அப்போது மாலிகுலர் எவல்யூஷனில் என்னென்ன படிப்பீங்க? எவல்யூஷனரி பயாலஜி, அதாவது இந்த உலகத்தில் என்னென்னலாம் உயிரினங்கள்லாம் இருக்கோ அதுங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை படிக்கிறது வந்து அதுவும் மாலிகுலர் எவல்யூஷனை சாரும். அதே போல் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இன மரபணுவியல், ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து என்ன படிக்கிறோம், ஒரு ரெண்டு பாப்புலேஷனுக்கு இடையே அல்லது அதுக்குள்ளேயே ஏற்படுகின்ற மரபணு மாற்றங்களை அலசி ஆராய்வதும் மாலிகுலர் எவல்யூஷனை சாரும். ஸோ இதை தான் நம்ம பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இதை மையமாக கொண்டு தான் மாலிகுலர் எவல்யூஷன் வந்து பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த கோர் திங் யூ ஹாவ் டு நோ அபவுட் மாலிகுலர் எவல்யூஷன். தென் சில ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்போ உருவாகலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஸோ அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கொஷின் என்னென்னா இந்த மாலிகுலர் எவல்யூஷனை ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணலாம்? இப்போ எவல்யூஷனரி பயாலஜி உங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன், இட் இஸ் none other than சார்லஸ் டார்வின். Okay, he only proposed. Next, so in the case of molecular evolution, who proposed the word molecular evolution அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was proposed by a Japanese scientist known as Moto Kaimura. So Moto Kaimura. So he only proposed molecular evolution. He proposed a neutral theory of molecular evolution. Neutral theory of molecular evolution. And what is that neutral theory of molecular evolution என்றத பார்ப்போம் இப்போ. So neutral theory, there are different theories in Darwin theoryல கூட நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். theory of abiogenesis, அப்புறம் இதெல்லாம் நிறைய வரும். ஹால்டேன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணது, அப்புறம் லெமார்க்கோடைய பிரின்சிபல், எவல்யூஷனரி பிரின்சிபல், இந்த மாதிரி அதுலேயே நிறைய தியரிஸ் இருக்கும். அதே போல் மாலிகுலர் எவல்யூஷன்லேயும் வந்து நிறைய தியரிஸ் இருக்குது. இந்த நியூட்ரல் தியரி ஆஃப் மாலிகுலர் எவல்யூஷனை வந்து இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாருன்னா நேச்சரில், தட் இஸ் நேச்சர் ஜேர்னலில் 1968 வந்து பப்ளிஷ் பண்ணார். ஓகே, ஸோ நியூட்ரல் தியரி ஆஃப் மாலிகுலர் எவல்யூஷன், இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் as idea in Nature in 1968. He didn't give any experimental evidence for this neutral theory of molecular evolution, but he gave an hypothesis or an idea, rough idea about what he meant by neutral theory of molecular evolution. சரியா? ஸோ அப்போ இது நியூட்ரல் தியரின்னு வரும்போது இதில் என்னென்ன வரும்னா, ஸோ how do he change the evolution into molecular evolution means he proposed some mathematical models. இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணார். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாக்டீரியல் க்ரோத் கர்வ் கைனடிக்ஸ்க்கு ஒரு ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம், dN/dt. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பாக்டீரியல் க்ரோத் கர்வ் வந்து எப்படி வந்து ஆகுதுன்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு படிப்பாங்க. அதே போல் ஒரு பாக்டீரியல் க்ரோத் கர்வ் ஒரே ஜென்ரேஷன் ஏற்படுறதுக்கே ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்குன்னா, இந்த சேஞ்சஸ், எவல்யூஷனரி சேஞ்சஸ் ஹேப்பனிங் அட் த மாலிகுலர் லெவல், தட் இஸ் DNA RNAல அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து எல்லா உயிரினங்களையும் ஏற்படுது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், and it should obey certain mathematical principles. So this was first proposed by Moto Kaimura in his neutral theory of molecular evolution. We are going to see that mathematical model. Basically ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை தான் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, so it is given by the formula that is neutral theory of molecular formula, molecular evolution formula is given by is equal to that the number of new mutations occurring per in a population is given by 2n new. Okay, so in the formula தான் யூஸ் பண்றாப்ல. So molecular evolution rate of evolution happening at the molecular level. Okay, it is given by this formula. So here we have to know about these three parameters, two parameters and that variable என்னன்றது பார்க்கணும். First mu na என்ன, where mu equal to, mu is given by mutation rate of per gene per generation. ஒரு ஜென்ரேஷனில் ஒரு ஜீனில் ஏற்படக்கூடிய மரபணு மாற்றம். இது வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளோட சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ மியூட்டேஷன் ரேட் அகரிங் இன் ஒன் ஜீன் இன் ஒன் ஜென்ரேஷன். அடுத்தது என்னன்னா என்ன, n is nothing but population size. அடுத்தது 2. இங்கே 2ன்ற நம்பர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, it means that it is nothing but a diploid organisms. Okay, 2 is given by diploid organisms. Diploid organismsக்கு the neutral theory of molecular evolution வந்து obey ஆகுன்றத இது வந்து குறிக்குது. ஓகே, diploid organisms. இப்போ இது வந்து எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலேஷனில் ஒரே ஒரு இப்போ 2 குரோமோசோம் இருக்குது, சேம் குரோமோசோம் 1ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இது வந்து 2 அப்படின்னா இதில் ஒரு ஜீன் மட்டும் மியூட்டேட் ஆகிருக்கு, இன்னொரு ஜீன் வந்து நார்மலாக இருக்குது, மியூட்டேட்டடாக இருக்குன்னா, திஸ் இஸ் given by the rate of, because only one of the chromosomes have been mutated, only one allele is getting varied, other one is same, heterozygous condition. This is called half. Okay, so இந்த மாதிரி தான் அது வந்து இது பண்ணுவாங்க, half n அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம உள்ள இது வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கல. கான்செப்சுவலாக நியூட்ரல் தியரி ஆஃப் மாலிகுலர் எவல்யூஷன்ன்றது இதை தான் குறிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் டிஸ்கிரைப்டு பை Motu Chimera. So these are the things you have to know basically about molecular evolution. And then we will move on to how do we approach this molecular evolution. எப்படி நம்ம இதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துட்டோன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. So there are two general approaches. Bioinformaticsல எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றது தான் இது குறிக்குது. First one is using DNA to study a evolution of organisms. அடுத்தது such as இதில் வந்து என்னென்ன வரலாம், எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து டிஎன்ஏ வச்சு படிக்கிறது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம், அதுக்கப்புறம் சொல்கிறேன். செகண்ட் ஒன் இஸ் யூஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்குன்றதுக்காக ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யூஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் டு ஸ்டடி எவல்யூஷன் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏவை ஃபஸ்ட்டு எடுத்து அது வந்து ஆர்கானிசம்ஸ் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னு படிக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று நிறைய ஆர்கானிசம்ஸ் எடுத்து அதுங்க வந்து டிஎன்ஏ லெவலில் எப்படி அதுங்க எவல்யூஷன் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் டிஎன்ஏல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி தான், ஓகேவா. இங்கே வந்து டிஎன்ஏவை கான்ஸ்டண்ட்டாக, அதாவது யூஸிங் டிஎன்ஏ வேறு டிஎன்ஏ எடுக்குது, இது வேரியபிள். இங்கே வந்து ஆர்கானிசம் வந்து வேறு கட்டத்தில் எப்படி மாறுதுன்றது இது கான்ஸ்டன்ட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், இது வேரியபிள். இங்கே டிஎன்ஏ கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு ஜீனோமில் வேறு ஆர்கானிசமில் எப்படி வந்து எவல்யூஷன் ரேட் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அது ஜீனோமில் கான்ஸ்டண்ட்டாக என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் டூ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் பீங் கேரிட் அவுட் இன் மாலிகுலர் எவல்யூஷன். இங்கே டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அட்வான்ஸ்டாக இப்போ அது ப்ரோட்டீன் வரைக்கும் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்ஏல புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அப்புறம் நீங்கள் அந்த as this topic gets depthened, you can understand the different ways in how they approach in protein also, but the same concept only. Okay ma, appo first one enna using DNA to study evolution of organisms. enga endha mariyana organisms, for example population structure. Okay, population structure na ஒரு பாப்புலேஷன்ல இவ்வளோ பேர் 1000 பேர் இருக்காங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் அதிகமாகறாங்களா கூடுறாங்களா, அதுக்கும் இந்த டிஎன்ஏக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி படிக்கிறது ஒன்று. ரெண்டாவது ஜியாகிரபிக் வேரியேஷன், கால இடைநிலை மாற்றங்கள், அதாவது பருவநிலை மாற்றங்கள் எல்லா விதமாகவும் அது எப்படி வந்து டிஎன்ஏ லெவலில் வந்து டிஎன்ஏ வந்து எப்படி அது இதுக்கு டிஎன்ஏல ஏற்படுற மாற்றங்களுக்கும் ஆர்கானிசம்ஸ் வந்து வேறு ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ். அதான் இப்போ இந்த ஐலாண்டு கதை தான், ஐலாண்டு மெயின்லேண்ட் சொன்னேன் இல்லையா, தனியாக பிரிஞ்சும் போது ஒரு ஐலாண்டில் வந்து டெம்பரேச்சர் இதில் பருவநிலை மாற்றங்கள்லாம் மாறுது. இங்கே மெயின்லேண்டில் வந்து வேறு பருவம் இருக்குது. அப்போ அந்த வாழ்கிற ஸ்பீசிஸ் ஒரே ஸ்பீசிஸ் ரெண்டு இதுலேயும் வந்து பிரிஞ்சு போனது வந்து எப்படி வந்து இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகுது, அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ், மாலிகுலர் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓவர் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் லைன் ஒரே இடத்துல ஒரு ஆர்கானிசம் இருந்தாலும் வேறு ஸ்பீசிஸ், இப்போ பிளான்ட்ல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, ஒரே ஸ்பீசிஸ்லேருந்து நிறைய பூக்கள் அந்த மாதிரிலாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது ரொம்ப அடாப்ட் ஆகி மாறி வந்திருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட இதில் படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்ரோச். செகண்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் எவல்யூஷன் ஆஃப் டிஎன்ஏ. இங்கே டிஎன்ஏவை வந்து எவல்யூஷனாக பார்க்குறது. இங்கே ஃபர்ஸ்ட் சொன்ன இதில் வந்து ஆர்கானிசமோட எவல்யூஷன் அதை நான் அப்சர்வ் பண்ணி இதுக்கு டிஎன்ஏ என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கலர், இல்லைனா பிளான்ட்ல எடுத்துக்கிட்டோன்னா அந்த பிளான்ட் லீஃப் சேஞ்சஸ், இல்லைனா வந்து அதோடைய ஃப்ளவர் ஷேப்பு, இதெல்லாம் பார்க்கறது அதுக்கு டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் டிஎன்ஏக்குள்ளே போயிட்டு ஒரு ஜீனில் வந்து அதோடைய ஜீன் ரெகுலேஷனோ இல்லை அதோடைய ப்ரொமோட்டர் ரீஜனில் ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் ஏற்படுற மாற்றங்கள், இல்லை அதே ஜீனு ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபினுடைய எவல்யூஷன். ஹீமோகுளோபின் வந்து ஹியூமன்ஸில் இப்போ பார்க்குறோம், பட் நீங்கள் அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா மேமல்ஸ் வரைக்கும் ஹீமோகுளோபின் இருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின்ன்றது இருக்காது, குளோபின் தான் இருக்கும். அப்போ இந்த குளோபின்லேருந்து ஹீமோகுளோபின் வர்றதுக்கு என்னென்ன எவல்யூஷன் ஏற்பட்டுச்சு, இது வந்து செகண்ட் அப்ரோச். புரியுதா? These are the things that we go in detail about molecular evolution.
Hope you would have understand the topic very good. Okay, so if this topic is understood, we can move on to the next topic. How do we analyze the data using this concept of molecular evolution using a software tool? For example, MEGA அப்படின்ற tool வந்து யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவோன்றது அடுத்த டாபிக்கா நம்ம பார்க்கலாம். Thank you.